ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் கற்றுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இது தேர்ஸ்டே ஈவினிங். இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி, அதுவும் 30th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அவங்களுக்கு கல்யாணமாகி 30 வருஷம் ஆயிட்டு. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே தான். காலையிலேருந்து அப்பா அம்மா வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால் ஈவினிங் மேலே எந்த பிளான்ஸும் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு சாரீஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அம்மா அவங்களுக்கு பிடிச்ச சாரீ ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் கட்டர் ஷர்ட் ஒன்று எடுத்திருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே வெளியே கொஞ்சம் அப்படி மழை தூர ஆரம்பிச்சிட்டு ஸோ அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னோடய பையன் பார்த்திங்கன்னா சரியான தாத்தா செல்லம். அவன் காலையிலேருந்து அந்த டே முடிகிற வரைக்குமே ஃபுல்லாக அவங்க தாத்தா கிட்ட தான் இருந்திருக்கான். எங்கள் கிட்டலாம் வரவே இல்லை. தாத்தா இருந்தால் அவனுக்கு நம்மலாம் தேவையே இல்லை. ஸோ வந்துட்டு அப்படி அவன் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு ஹோட்டல் வந்திருந்தோம். அங்கே வந்துட்டு என்னோடய தம்பியை வந்துட்டு சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே வச்சு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அம்மா அப்பாவுக்கு வந்து நாங்கள் கேக் கட் பண்ணோம். நன்றியோ நல்லா கட் பண்ணி நாங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிட்டாச்சு. பக்கத்தில் இருந்தவங்க அப்புறம் ஹோட்டலில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே நாங்கள் கேக் ஷேர் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டு நாங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா அன்றைக்கி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஆனிவர்சரி அப்பா அம்மா. இதே மாதிரி இன்னும் நிறைய வருஷங்கள் எங்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.